ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 64 ஏக்கர் கொண்ட பிரம்மாண்டமான ஆப்பிள் ஆஃபீஸ் இருக்கிற ஆப்பிள் விசிட்டர் சென்டருக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஆப்பிள் ஆஃபீஸ் இருக்கிற அந்த மொத்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா 360 ஏக்கர், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஏரியா தான். ஸோ இது வந்து சிலிகான் வேலியில இருக்கு. சிலிகான் வேலி அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லைங்க. சான் பிரான்சிஸ்கோ ஏரியாவை சுத்தி ஐடி கம்பெனி இருக்கிற இடத்தெல்லாம் சிலிகான் வேலின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு இடமான கியூபர்டினோல தான் இந்த ஆப்பிள் விசிட்டர் சென்டர் இருக்கு. வாங்க இப்போ இந்த ஆப்பிள் விசிட்டர் சென்டரை உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். நான் கலிஃபோர்னியாவில் 2 இயர்ஸ் இருந்தாலும் நான் அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு இடம் ஆப்பிள் விசிட்டர் சென்டர் தான். ஏன்னா உலகத்திலேயே இந்த ஒரு இடத்துல தான் ஆப்பிள் விசிட்டர் சென்டர் இருக்குது. கியூபர்டினோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. நான் முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன், நான் பெருசாக டெக் பர்சன் கிடையாது. அதனால இந்த vlog முழுக்க ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டெக் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இன்னும் உங்களுக்கு கூடுதலான இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே என்ட்ரான உடனே இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்த ஆப்பிள் விசிட்டர் சென்டரோட மெயின் அட்ராக்ஷன். இப்போ உள்ள வந்த உடனே நம்ம லைன்ல நின்றுட்டு இருக்கிறோம். இங்க நமக்கு ஆப்பிள் ஐபேட் கொடுக்குறாங்க. இதில் ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் நம்ம ஆப்பிள் கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸை பார்க்கலாம். இந்த இடத்துல ஆப்பிள் ஆஃபீஸோட 3D மாடல் வச்சிருக்கிறாங்க. இது வந்து டீடைல்டு மினியேச்சர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐபேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு எப்படி இந்த 3D மினியேச்சர் மாடலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி ஆப்பிள் ஆஃபீஸில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் என்ன மாதிரி சொல்கிறாரோ அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் ஆப்பிள் ஆஃபீஸ் வந்து தெரியுது. இப்போ நம்ம இருக்கிறது ஆப்பிள் விசிட்டர் சென்டரில். நம்ம இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆப்பிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த சர்க்குலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இருக்கிற பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே ஒன்லி எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் போக முடியும். நம்மளை மாதிரி பப்ளிக் யாருமே போக முடியாது. ஆனால் அந்த பில்டிங்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபேட் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அதை தான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் இந்த சர்க்குலர் பில்டிங், அதாவது ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸோட ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உள்ளே பாருங்கள், எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர், உள்ள பில்டிங் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியுது. இந்த பில்டிங்கை வந்து ஜீரோ எனர்ஜி பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து கரண்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே சோலார் எனர்ஜியில் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வேலை பார்க்குது. அதனால தான் இதை வந்து ஜீரோ எனர்ஜி பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் மொத்தம் 12,000 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த ஆஃபீஸோட மொத்த பரப்பளவு ஏரியா பார்த்திங்கன்னா 2.8 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது 28 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு கொண்டது இந்த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸை கட்டி முடிக்க டோட்டலாக 8 வருஷம் ஆகியிருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அதனால் இதை கட்டி முடிக்கிறதுக்கு வந்து 8 வருஷம் ஆயிருக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த ஆஃபீஸை கட்டி முடிக்க எவ்வளோ செலவாகி இருக்கும்? சும்மா நீங்களா ஒரு கணக்கு போட்டு யோசிங்க, இந்த பில்டிங் கட்ட எவ்வளோ ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு நம்பர் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதை நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த பில்டிங் வந்து நம்ம இருக்கிற பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ரூஃப் டாப்புக்கு போனால் இந்த பில்டிங் வந்து நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஸோ அதையும் நான் போய் சுற்றி காட்டுறேன். இங்கே வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடந்துகிட்ருக்கு. ஐபேடில் எப்படி நம்ம ட்ராயிங் வரைகிறது அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இது ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான், யாருனாலும் நம்ம கலந்துக்கலாம். இதுதாங்க ஆப்பிள் விஷன் ப்ரோ. இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து டெமோ காட்டுறாங்க. இங்கே நம்ம டெமோ பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்லாட்ஸ் புக் பண்ணணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ பேருக்கு தான் டெமோ காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கன்வீனியன்ட் டைமில் வந்து ஸ்லாட் புக் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நமக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. விஷன் ப்ரோவை மாட்டி விட்டு டெமோ ஃபுல்லாக நமக்கு காட்டுறாங்க. ஒரு டெமோக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் குறிப்பிட்ட ஸ்லாட்டில் வந்து நம்ம புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த டெமோ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் அதை வாங்குவேனா அப்படின்னு தெரில. பட் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு தடவையாது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அங்கே இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பார்க்கும்போது நம்மளுடைய பேட் லக் அன்றைக்கி வந்து எல்லா ஸ்லாட்டுமே புக் ஆகிடுச்சு. ஒரு ஸ்லாட் கூட இல்லை. சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க வராமல் இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்லாட்டை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தேன், ஏதாவது ஸ்லாட் இல்லைன்னா நீங்கள் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ பார்ப்போம் நமக்கு வந்து லக் இருக்கா, இன்றைக்கி ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து நம்ம டெமோ பார்க்குறோமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இங்கே இந்த மாதிரி தான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரிசையாக வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன ப்ராடக்ட் வேணுமோ எடுத்து நம்ம டெமோ பார்த்துக்கலாம். இது வந்து ஆப்பிள் வாட்ச் 9 சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் விசிட்டர் சென்டருக்கு போயிட்டு வந்து அடுத்த மந்த்து தான் ஆப்பிள் வாட்ச் 10 சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வாட்ச் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஐபேடில் இருக்குது. ஸோ வாட்சை நம்ம ஆக்சஸ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை பற்றின நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வேணும் அப்படின்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் யார்கிட்டையாவது கேட்டால் அவங்க வந்து வாட்சுக்கான எக்ஸ்பர்ட் வந்து நம்மக்கிட்ட அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த ஆப்பிள் ஸ்ட்ராப்பில் வந்து ப்ரைட் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த எல்ஜிபிடிக்யூ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து ப்ரைட் ஃப்ளாக் வந்து இந்த மாதிரி தான் கலர் கலராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து வாட்சோட ஸ்ட்ராப்பும் இந்த மாதிரி கலர் கலராக இருக்குது. அது வந்து ப்ரைட் எடிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே பெருசாக அதுக்கு போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே மேக்ஸேஃப் ஐஃபோனோட கேஸ் தான். ஸோ இந்த கேஸில் வந்து நமக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கு, இந்த கேஸ் மட்டும் கிடையாது, இந்த என்டையர் ஸ்டோரில் வந்து நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு இங்கேயே செல்ஃப் செக் அவுட் வந்து பார்கோட் இருக்குது பாருங்க, அதில் வந்து நம்ம கேமராவை வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து கிளம்பிடலாம். நம்ம வந்து லைன்லேருந்து பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக மொபைல்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்ததுக்கு எல்லா டிவைஸஸையும் ஆக்சஸ் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்குறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு டிவைஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியல, அதுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா குவிக்காக அங்கே இருக்கிறவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதோட டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த மேக்ஸேஃப் சார்ஜர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் கூட நம்ம வந்து கியூஆர் கோடில் வந்து ஸ்கேன் பண்ணி, முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதில் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம லைனில் நின்று பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஹேசில் ஃப்ரீ மெத்தட்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. அடுத்ததாக நான் பார்த்த இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஹோம் பாட் மினி. இது வந்து அலெக்ஸா மாதிரியே, இப்போ அலெக்ஸாவில் வந்து நம்ம வாய்ஸ் கமாண்ட் கொடுக்குறோம்ல, அலெக்ஸா ப்ளே லேட்டஸ்ட் தமிழ் சாங், ஷோ மீ ஹவு டு மேக் பிரியாணி, அந்த மாதிரி கேட்டால் அலெக்ஸா வந்து ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி இதில் வந்து சிரி ஆன்சர் பண்ணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா சிரியோட அலெக்ஸா வந்து பெட்டர். ஏன்னா அலெக்ஸா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணும். ஆனால் சிரி வந்து நம்ம ஏதாவது கொஷின் கேட்டால் ரெஃபரன்ஸ் தான் எடுத்து கொடுக்குதே தவிர அது வந்து டிரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டேங்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸா வந்து எவ்வளோ பெட்டர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அலெக்ஸாவா சிரியா? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் என் கையில் இருக்கிறது ஆப்பிள் ஏர் டேக். இது வந்து நம்ம கீச்செயினில் மாட்டி வச்சுக்கலாம். நம்ம இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கீச்செயின் மாதிரியான சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சீக்கிரமாக தொலைச்சிடுவோம். அது எங்கே இருக்குது அப்படின்றதும் பல நேரங்களில் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போம். சில இடங்களில் வேறு லொக்கேஷனில் கூட மாற்றி வச்சுட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஏர் டேகை வந்து நம்ம கீழே மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல்லையே வந்து லொக்கேஷன் காமிக்கும். அந்த ஏர் டேக் எங்கே இருக்குது, அதாவது அந்த கீச்செயின் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிக்கும். அந்த லொக்கேஷனில் நம்ம போய் அதை எடுத்துக்கலாம். ஸோ தொலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல மெத்தட். ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ராங்க், நான் இந்தியாவில் இருக்கும்போது ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பிள் பற்றி எனக்கு ஜீரோ நாலேஜ், அதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டு பர்சனாக இருந்த என்ன ஒரு ஆப்பிள் கேர்ளாக மாற்றிட்டாங்க. எல்லாமே ஆப்பிளாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு வந்து அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியாவில் கூகுள் பே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாருமே ஆப்பிள் பே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கெலாம் ஏர் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் நிறைய ஆப்பிள் டிவைசஸ்க்கு வந்து மாறினேன் இந்த கடந்த ஒரு 2 இயர்ஸாக. இதெல்லாமே ஆப்பிள் லோகோ போட்ட வாட்டர் கேன், மக் அண்ட் டிஷர்ட்ஸ். இதெல்லாமே இந்த ஒரு ஸ்டோரில், இந்த பர்டிகுலர் ஸ்டோரில் மட்டும்தான் கிடைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக. அதுதான் இந்த ஸ்டோரோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த மானிட்டரை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் சட்டன் வந்துட்டு இங்கே வந்து ஃபுட்பால் மேட்சை போட்டு விட்டு போயிட்டாப்புல. அதை பார்த்து 4 பேர் வந்து இங்கே அவங்கெல்லாம் மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஆக்சுவலாக யூஎஸில் வந்து ஃபுட்பால் ரொம்பவே ஃபேமஸ், அதாவது அமெரிக்கன் ஃபுட்பால் ரொம்பவே ஃபேமஸ். இன்னும் நமக்கு ஆப்பிள் விஷன் ப்ரோ டெமோ பார்க்குறதுக்கு ஸ்லாட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்ம இந்த கெஃபட்டேரியாவில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே அவங்க நம்மளை கூப்பிட்டு ஸ்லாட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கெஃபட்டேரியாக்கே வந்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து காஃபி மேலே ஆப்பிள் லோகோ போட்டு தருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த காஃபி ஆர்ட், லாட்டே ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த காஃபி நுர மேலே வந்துட்டு ஆர்ட்லாம் பண்ணுவாங்க, ஹார்டின்லாம் போடுவாங்க. பட் இங்கே வந்து ஆப்பிள் லோகோ போடுவாங்கன்னாங்க. ஸோ அதுக்காகவே நான் இங்கே வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ், ஆல்மண்ட் பிஸ்கட் அண்ட் காஃபி.
இதோ வந்தாச்சு நம்ம ஆப்பிள் காஃபி. ஸோ காஃபி மேலே இந்த மாதிரி ஆப்பிள் லோகோவை போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் இவ்வளோ சீனா, இதுக்கெல்லாம் இவ்வளோ பில்டப்பா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த லோகோ போட்ட காஃபி வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அது எனக்கு கலக்கவே மனசு இல்லாமல் ஆறி போயிருமே அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் கலக்கி நான் குடிச்சிட்ருக்கிறேன். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாருமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து டாப் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து யூஎஸில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி சொல்ல மாட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்ற கான்செப்டே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்களுடைய பாஷையில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சுற்றி பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ரூஃப் டாப். கீழே நம்ம வந்து ஸ்நாக் வாங்கினோம் இல்லையா, ஸோ மேலே இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த 3D மினியேச்சர் மாடல் ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்ல, அது நமக்கு வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற பில்டிங், இதுதான் அந்த ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கிற ஆப்பிள் ஆஃபீஸ். இந்த பில்டிங் கட்டி முடிக்க எவ்வளோ ஆகும்னு கேட்டிருந்தேன். நான் சொன்னால் அசந்து போயிடுவீங்க. இதை கட்டி முடிக்க 41,500 கோடி செலவாயிருக்கு. மேலே நம்ம இருக்கும்போது ஆப்பிள் விஷன் ப்ரோக்கான டெமோ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ வரலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக விஷன் ப்ரோ ட்ரை பண்ணுறதுக்காக நான் கீழே வந்திருக்கேன். தனித்தனியாக உட்கார வச்சு இப்படி டெமோ காட்டினாங்க. எனக்கு டெமோ காட்டினவர் வந்து உட்கார வச்சு விஷன் ப்ரோ பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்களுக்கு நடுவுலையே குவிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணி எனி டைம் யூ கேன் குவிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி விஷன் ப்ரோவை ஹேண்டில் பண்ணும், எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. லேப்டாப்பில் எப்படி மவுஸ் பேடில் நம்ம டச் பண்ண ஒரு ஆக்ஷன்னா லேப்டாப்பில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து மவுஸு இல்லை மவுஸ் பேடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து விஷன் ப்ரோவில் வந்து நம்ம வந்து கையிலேயே எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம கையிலே இப்போ நான் இந்த வீடியோவில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ நம்ம கையிலேயே கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. நான் சொல்கிறதோட விஷன் ப்ரோவை நேரடியாகவே மாட்டி பார்த்தா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட பிரம்மாண்டம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு புரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக செம்மையாக இருந்தது. ஓகேங்க, என்னோட சேர்ந்து இந்த ஆப்பிள் பார்க் நீங்களும் சூப்பராக சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மாதிரி vlog எதிர்பார்க்குறீங்க, எந்த இடத்துக்கு போய் vlog போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு vlogல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். Until then, bye bye.